ரூபன் ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட படம், ஐயப்பன் சம்பந்தப்பட்ட படம், 2 ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பெரிய கடவுள் அவரு. சார் சொன்ன மாதிரி, டேரக்டர் சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ஏற்கனவே என்ன தலையை சந்திச்சு நாங்க டீசர் ட்ரெய்லர் காட்டினாங்க. அதை விட இங்க ஸ்கிரீன்ல பாக்குறப்ப, அந்த சிஜியோட பாக்குறப்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நல்ல ப்ரமோஷன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை தர வேண்டிய ஒரு படம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம். எலெக்ஷன் என்னைக்கு ரிலீஸ்ல சார்? எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிலீஸ். ஸோ மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கணும். அது இந்த டீம்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ப்ரமோஷன் அதிகமா பண்ணுங்க. குழந்தைங்க எல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க. ஃபாரஸ்ட்ல எடுத்திருக்கீங்க, விஷுவல்ஸ்ல வந்து புலி இருக்கு, ஐயப்பனோட விஷுவல்ஸ் தான் அந்த ஃபயர்ல பாக்குறப்ப, அந்த நெருப்பின் வடிவத்துல பாக்குறப்ப நிஜமாலே கூஸ் பம்ப்ஸ் இருந்தது. ஸோ குழந்தைங்களை உள்ள கொண்டு வந்து பார்ப்பாங்க இந்த படம். மக்கள் கிட்ட கொண்டு போய் அதிகமா சேர்க்க வேண்டியது இந்த டீமோட வேலை. இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். அந்த அப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு படம் பார்த்துட்டு படத்தை விமர்சனம் எழுதுறப்ப கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. புது டீம் இவங்க புதுசா வந்திருக்காங்க சினிமாக்கு. ஹீரோ இப்பதான் மாற்றமில்ல இருக்காரு. அவர் விஷுவலா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காரு. இங்க ரொம்ப சாஃப்டா இருக்காரு பார்க்க. விஷுவலா கிராண்டா இருக்காரு. மியூசிக்கும் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குமோ அந்த பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க. டேரக்டரும் ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு. ஸோ கிராஃப்ட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஸோ நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த படம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து வந்து இங்க கஷ்டப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்க மேடையில பேசின ஈக்கனோட முதல் படத்துலயும் கிராஃப்ட்னா என்ன அது மக்கள் பார்த்து அவங்க பாராட்டி தான் அவர் வந்து வந்திருக்காரு. அப்புறம் ஸ்டேஜ்ல வந்து இங்க வர படங்களுக்கு எல்லாம் கிராஃப்ட் சொல்றது ரொம்ப தப்பு. ஸோ பத்திரிகையாளருக்கு நான் ஒரு கோரிக்கையா இதை வச்சுக்கிறேன். ஸோ கிராஃப்ட் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க வளர வளர பட்ஜெட் வளர வளர அவங்களோட கிராஃப்ட் வளரவும் செய்யும். அதை தாண்டி விஷுவலா கிராஃப்டை தாண்டி மக்கள் என்ன சொல்ல போறோம் அந்த படத்துல, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஒளிப்பதிவாளர் பாலமுருகன் ராஜா சொல்லியிருப்பாரு. எந்த தானே அந்த வலதுசாரி சிந்தனை படங்களை தான் அப்படி அப்பப்போ கவுண்டர் பண்ணி பேசுவாங்க. ஸோ இங்கிருந்து வளர்ந்து வர வலதுசாரியில இருந்து இப்பதான் சினிமா பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே வந்து இங்கேயே அவங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் அதை கலாச்சிட்டு பேசுறது வருத்தமா இருக்கு. அது இங்கேயும் உங்களாலே பாருங்க, எங்க வேலையே பாக்குறேன். எதுக்கு பயம், எதுக்கு மேல போட்டு எப்ப பார்த்தாலும் அந்த 100 முகங்கள்லதான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டியா? அதெல்லாம் நீங்க உங்க வேலையை பாருங்க. இங்க படம் பண்றோம், இங்க படம் பண்றோம். மக்கள் வந்து எது நல்ல படமோ அதை வந்து மக்கள் பார்க்க போறாங்க. கிராஃப்டை பத்தி சினிமாக்குள்ள பேச வேணும், பத்திரிகையாளர்கள் பேசணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு. அண்ட் அன்னைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பத்தியும் நீங்க ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது. அது பார்க்க ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டி நீங்க வந்து இப்படி ஒரு ஆளா இருக்க முடியாது. அவரை வந்து அரசியல் தெரியாம தான் வந்து படத்தில் நடிச்ச மாதிரி அவ்வளவு நக்கல் நையாண்டி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது பார்க்க. எங்களையாவது சித்தாந்த ரீதியா இருக்கிறீங்க. அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு ஒரு மிகப்பெரிய அவர் ஆன்மீகவாதி. அவர் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் சமீப காலமா தான் அவரை பத்தி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சது. அது காரணம் என்ன உங்களுக்கே தெரியும். அவர் அன்னைக்கு அவ்வளவு நக்கலா நையாண்டி பண்ணி சிரிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்க்க. சுத்தமா எனக்கு முதல் படம் கொடுத்த ரிச்சர்ட் சார் வந்து எனக்கு நான் பழைய மாறுபட்ட சரியா போனதுக்கு அப்புறம் திரௌபதி பண்றப்ப ரிச்சர்ட் சார் எனக்கு வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாரு. அவரும் அப்போ வளர்ந்து அவரு நிறைய படங்கள் பண்ணி அவரு வெற்றியாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோ. அந்த நிலைமையில எனக்கு வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்து அப்படிதான் நான் திரௌபதி வருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அவருக்கு நன்றியோட தான் இருக்கேன். எந்த மேரேஜ் போனாலும் அவருக்கு வந்து நான் நன்றி சொல்லுவேன். ரிச்சர்ட் சாரால தான் நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன். நான் ரிச்சர்ட் சாருக்கு சொல்ற நன்றி வந்து நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல்ல ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப உங்க கேரக்டர் தான். அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமால. அது வந்து தப்பு. கலையை பண்றதுதான் எனக்கு தெரிஞ்ச கிராஃப்ட். என்னோட படம் அரியலூர்ல இருக்கிற பிரச்சனையை பேசும், விழுப்புரத்துல இருக்கிற பிரச்சனையை பேசும், கடலூர்ல இருக்கிற பிரச்சனையை பேசும், சிமெண்ட் ஃபேக்டரியில அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசும், விழுப்புரத்துல இருக்க பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுல என்ன பிரச்சனைன்னு பேசும், சேலத்துல இருக்க பெண்களுக்கு வந்து ஆன்லைன்ல எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்து அவங்கள வந்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி ப்ராசஸ் கொண்டு போறாங்கன்னு பேசுவோம். அதுதான் இந்த மண்ணுக்கான கிராஃப்டா நாங்க நினைக்கிறது. இன்னும் தோணுச்சு நிறைய இதுல தப்பா கூட இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சேனலுக்கு எதிராக திருப்பி கொண்டு போவாங்க இதை வச்சு. நான் அந்த மாதிரி ஆளுலாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டா பேசுவேன், கரெக்டா பேசுவேன்னு நினைக்கிறேன். எப்படியும் நான் வரதான் போகுது என்னமோ கமெண்ட்லாம். என்ன பண்ணாலும் எப்ப தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன். சினிமாலையும் இதெல்லாம் பேசுவேன்.
ஸோ நான் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து படம் பண்ணுங்க. இதுல நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த படம் பெருசாகி கொடுங்க. இந்த டீமுக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு, டேரக்டருக்கு, ஆர்ட் டைரக்டருக்கு, ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.